கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 138 சங்கீதம் 6 வசனம். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனையே நோக்கி பார்க்கிறார். ஆமென். சர்வலோகத்தையும் சிருஷ்டித்தவர், ஆனால் நம்மை நோக்கி பார்க்கின்றார். யாரை உற்று நோக்கி பார்க்கின்றார்? இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அநேக அற்புத அடையாளங்களை எல்லாம் செய்தார். 15 நாட்களில் கானான் போய் சேர வேண்டியது நேரத்தை, ஆனால் இஸ்ரேலர்கள் கானானை போய் சென்றடைய 40 வருடங்கள் ஆகிறது. அதிலும் புறப்பட்ட 6 லட்சம் புருஷர்களாகிய அவர்களில் 2 பேர் மட்டுமே கானானை சென்று அடைகிறார்கள். தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தாழ்மையை கற்றுத்தர 40 வருடமாக போராடி பார்த்தும் முடியவில்லை. தேவன் இஸ்ரேலர்களை குறித்து தரும் சாட்சி என்ன தெரியுமா? யாத்திராகமம் 33 வசனத்தில் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்கிறார். இன்று புதிய ஏற்பாட்டின் இஸ்ரேலர்களாகிய நாமும் கூட நம்மை தாழ்த்துவது கடினமாக இருக்கிறது. விலையேறப்பெற்ற மனிதனாகிய நம்மை விலையேறப்பெற்ற இரத்தின கற்களினால் உருவாக்காமல் பூமியின் மண்ணினால் உருவாக்கினார் தேவன். எதற்காக? நாம் அனுதினமும் மண் என்று நினைவு கூறும்படியாகத்தான். யோசேப்பின் வாழ்க்கை துவக்கத்திலே மிகவும் செல்ல பிள்ளை, பல வர்ண அங்கி, சொப்பனங்களை சொல்லி இப்படி அப்படி தன்னை மேன்மை பாராட்டி கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் திடீரென்று அவனது வாழ்க்கை மாற்றிவிட்டது. அடிமை வாழ்க்கை, சிறை வாழ்க்கை, மிகவும் கேவலமான வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டான். இவை எல்லாம் எனக்கு வேண்டாம் என்று விட்டுவிட்டு ஓட முடியவில்லை, ஓடவும் இல்லை. இக்கடினமான வாழ்க்கையை தேவன் எனக்கு கற்றுத் தருகிறார் என்று மிகவும் சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொண்டதினால் முடிவில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் அவனுக்கு தந்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றுள்ள கிறிஸ்தவர்களுக்கு உயர்கல்வி பயில ஆசை. ஆனால் வருடக்கணக்காக ஆரம்ப பள்ளியிலேயே மேலே கூட ஒரு படியிலே ஏற முடியாமல் நிற்பதற்கு காரணம் என்ன? கீழே உள்ளதான முதல் படியிலே தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கினால் தேவனும் உங்களை அநேக படிகளை ஏற கற்றுத்தருவார். பரிசுத்த பவுல் பிலிப்பியர் 4 வசனத்தில், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், பட்டினியாக இருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்கிறான் பரிசுத்த பவுல். நமது சிருஷ்டி கர்த்தாவும் தாழ்மையுள்ளவர்களையே நோக்கி பார்க்கிறார். ஆமென். God bless you.